என் வயித்துல உன் வயித்துல என்ன? என் வயித்துல குழந்தை நகருதுடா. குழந்தை என்ன நவரவே இல்ல? இப்ப இல்ல, நகரும் போது சொல்றேன். பாத்துமா, நகந்து குழந்தை வெளியில வந்துற போதே. பரவாயில்ல, பெல்ல வந்தா திருப்பி எடுத்து உள்ள போட்டுக்கலாம். லூசே வா. லூசு தாண்டி, நான் லூசு தான். உன்னை கட்டிக்கிட்டேன்ல, நான் லூசு தான். டாரன் வந்துட்டேன். என்ன அசைதா? ஸ்டாப் ஆயிடுச்சுடா. ஸ்டாப் ஆயிடுச்சா? இதுக்குதான் குளிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்தேன். டேய், நீ என்னடா இப்படி நிக்கிற? குழந்தை அசைதுன்னு சொன்னாமா, அதான் ஆர்வத்துல அப்படியே. நல்ல வேளை லுங்கியாவது கட்டிட்டு வந்தியே மடப்பைய. ஏய் பாத்தியா, உன்னால நான் திட்டு வாங்குறேன். அத்த வாட்டி அசையும் போது கரெக்டா கூப்பிடு. அதுக்கு அசையணும். டேய், என்ன எதுக்குடி உதைக்கிற? குழந்தை உதைக்கவே மாட்டேங்குதுடா. அதுக்கு அங்க உதைச்சாதான் இங்க உதைக்கும். பைத்தியத்துக்கிட்ட மாட்டேங்குது. அத்தை, குழந்தை அசைய மாட்டேங்குது. அதுவும் உன்ன மாதிரி தான், சாப்பிட்டு தூங்கும். அத்தை, கிண்டல் பண்ணாதீங்க. மருமகளே, குழந்தை அசைஞ்சுக்கிட்டே இருக்காது, அப்பப்பதான் அசையும். அப்ப இந்த அப்பா கூப்பிட்டா அசையாதா? அசையாது, போடா. அம்மா தாயே பசிக்குதுமா. ஹாய், குழந்தை உதைச்சுது. உதைக்குதா? எங்க காட்டு. சார், இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அம்மா தாயே பசிக்குதுமா. பசிக்குதுன்னு சொன்னா உதைக்குதுடா. என்னம்மா சொல்ற? அத்தை, நீங்களும் கை வைங்க. அம்மா தாயே பசிக்குதுமா. ஆமா மருமகளே, உதைக்குது. இப்ப நான் சொல்றேன். அம்மா தாயே பசிக்குது. இப்ப நம்ம சொல்லலாம், அம்மா தாயே பசிக்குது. அம்மா தாயே பசிக்குது. நான் சொல்றேன். நம்மளோட பெரிய பிச்சைக்கார குடும்பமா இருக்கு. அம்மா அந்த சோறு எனக்கு போடுங்கம்மா. போனானே தெரியலையே. அம்மா டீ எங்கடா உன் பொண்டாட்டி? எங்க என் முன்னாடியா? நீ தானே அவளை காலைல எழுப்புன? எழுப்பி எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன்டா. எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாடா அவ. எங்க போனா? எங்கிட்டயே கேளு. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. பா, போய் நல்லா தேடுப்பா. எங்க இருக்க அபி? எவன்டா இது செவுத்துல ஸ்பீட் பிரேக்கர் வச்சது? என்னது இது? கடவுளே, அத்தைக்கிட்ட மட்டும் மாற்ற கூடாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டேய், நான் மறைஞ்சிருக்க போடா. அபி, நீ மறைஞ்சா நீ மட்டும் மறைய கூடாது, நம்ம குழந்தைய சேர்த்து மறைக்கணும். மறைக்க முடியலடா. அப்ப எதுக்கு மறைக்கிற? எல்லாம் என் மாமியாரால தான். மருமகளே, மா நல்லா உட்காருமா. இப்படி நல்லா ஆட்டணும். இருங்க, என் புருஷன் கிட்ட சொல்றேன். யாருகிட்ட வேணாலும் சொல்லு. 1 2 3 4 5 வலி தாங்க முடியலையே. டெய்லியும் இப்படி பண்ணணும். மா, இப்படி டெய்லி பண்ணலனா என்ன ஆகும்? பிரசவ தப்ப வலிக்கும். பிரசவப்ப வர வலி அப்ப பாத்துக்கிறேன் அத்தை. இப்ப எதுக்கு இப்படி? எப்படி வலிக்கும் தெரியுமா? எப்படி? சும்மா ஓவரா பில்டப் பண்றீங்க. நாளை எவ்வளவு வலி வேணா தாங்க தெரியும்ல. தாங்குவியா? ஒரு முழு எலும்பு உடைச்சா எவ்வளவு வலிக்குமோ அதை விட ஜாஸ்தியா வலிக்கும். பசங்களும் ரொம்ப லக்கிப்பா. இல்லம்மா, உமன்ஸ் ஆர் வெரி கிரேட். என்ன அபி, அம்மா என்ன எக்ஸசைஸ்லாம் சொல்றாங்களோ கேட்டு ஒழுங்கா பண்ணு. பண்றேன், பண்ணி தொலைறேன். டேய், பிரசவத்தப்ப நீ அவ கூட தான் இருக்கணும். கூட தானே இருக்கிறேன். கூட இருக்கலாம், ரொம்ப ஜாலியாச்சே. நான் வழியில இருப்பேன், நீ மட்டும் ஜாலியா இருப்பியா? இருடா, உன்னை காலி பண்றேன். அத்தை, அவனும் என் கூட தானே இருப்பான், அப்ப அவனும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணும்ல. அபி, நான் உன் பக்கத்திலே இருந்துகிட்டு வலிய பொறுத்துக்கம்மா தான் சொல்லுவேன். ஆனா எனக்கு தான் வலிக்காது. ஏதோ தப்பா இருக்கு. வலிக்குதா? ஏய், நீ எது பண்ணாலும் ஏன்டி என்னையே பண்ண வைக்கிற? அதான் ஈக்வாலிட்டிடா புருஷா. வணக்கம்மா. யாராச்சும் வணக்கம் சொன்னா நம்மளும் வணக்கம் சொல்லணும். பேசுது? வணக்கம் சொல்லுங்க, என்ன வேணும்? அதே எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. என்ன சாரு? சார் இல்லைம்மா, எஸ்ஐஆர் ஃபார்ம். எஸ்ஐஆர் ஃபார்ம்னா என்னன்னு தெரியுமா? எனக்கே தெரியாது. அது எதுக்கு? கல்லை விட்டு போடாமல் இருக்கிறதுக்கு. ஒழுங்கா ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. ஓஹோ, ஓட்னா என்னன்னு தெரியலையா? அது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி இப்ப சொன்னா உனக்கு புரியாது. ஆனா உனக்கு நான் விஜய் பத்தி சொல்றேன். அவரு ரொம்ப நல்லவரு. யார்கிட்டமா பேசுற? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. உங்களுக்கு ஓட்டு வேணும்னா நீங்க ஃபார்ம் எடுத்து வந்து கொடுங்க. அது இல்லாம கள்ள ஓட்டுலாம் நாங்க போட மாட்டோம்.
அரசியல் பண்ற நீங்க தான் போடுவீங்க. ஏய் ஏய் என்னம்மா சாத்திட்டாடா. என்ன சமைக்கிறதுங்கிறது கூட இவகிட்ட தான் கேட்டு சமைக்க வேண்டியதா இருக்கு. எப்பயும் நான் சொல்றதா கேட்கணும். உங்க அப்பா சொல்றது, உங்க ஆயா சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. ஏன்னா நானே கேட்க மாட்டேன். சரியா? ஐயோ, இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. ஒருவேளை பேய் பிடிச்சிருச்சா? என்னத்த? என்ன சமைக்கணும்? இருங்க கேட்டு சொல்றேன். யார்கிட்ட? என் குழந்தை கிட்டதான். ஆமா அத்த. இப்ப நம்ம என்ன பேசினாலும் நம்ம குழந்தைக்கும் கேட்கும். ஓ, அப்ப நான் வரும்போது ஆயா பேச்ச கேட்க கூடாதுன்னு சொன்னியே, அது குழந்தைகிட்டயா? ஆமா. இங்க பாரு, உள்ள யார் இருந்தாலும் சரி, இந்த ஆயா பேச்ச மட்டும் தான் கேட்கணும். அம்மா பேச்ச கேட்ட அப்புறம் அவள மாதிரியே ஆயிருவேன். அம்மா மாதிரினா என்ன மாதிரி? அது ஒரு மாதிரி. என்ன மாதிரின்னு சொல்லுங்க அத்த. அடப்போடி. என்ன மாதிரி சொல்லிட்டு போங்க. குழந்தை என் பேச்ச கேட்க கூடாது. சார் அந்த வேலை என் வேலை இல்ல சார். அதான் சொல்றேன்ல சார், புரிஞ்சுக்கோங்க. பேசு. பேசிந்தாமா இருக்கேன். குழந்தை கிட்ட பேசு. குழந்தைக்கு இப்ப கேட்கும். அப்புறம் பேசுறேன். என்னையும் குழந்தையும் விட உனக்கு வேலை தான் முக்கியமா? சார் ஒரு நிமிஷம். இந்தா சீக்கிரம் வெளில வந்து அப்பாவை காப்பாத்து. அம்மா டார்ச்சர் தாங்க முடியல. அம்மா கிட்ட சொல்லாத. பேசிட்டமா? நானும் பேசிட்டேன். யார்கிட்ட பேசின? ஹே, உனக்கு வேற வேலை இல்லையாடா? எப்ப பாரு ஃபோன் பண்ணிட்டே இருக்க. உன் வீட்ல வேற வேலை இருந்தா பாருடா. ஹலோ சார். சார் சார் அது பிராங்க் கால் சார். சார் சும்மா சார் அது வந்து சார். டாரன். என்ன? நம்மளதான் கூப்பிடுறா. அம்மா யாருமே இல்லை. ஒரே ஃபீவரா இருக்குடா. ஏ லூசே, டாக்டர் கிட்ட போலாம் வா. என்ன ஊசி வலிக்குதா? போடா. மாசமா இருக்கும்போது ஜுரம் வராம பாத்துக்கணுமா? நான் பாத்துக்கிறேன் அத்தை. அதான் வந்துருச்சே, இனிமேல் வராம பாத்துக்கணும். இந்தா குடி. என்ன ஜூஸ் அத்தை? வெஜிடபிள் ஜூஸ். அட கசாயம்மா. கசாயெல்லாம் வேணாம் அத்தை, எனக்கு கசக்கும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. கசாயம் குடிச்சாதான் ஜுரம் இறங்கும். குடி. முடியாது. ஏய், சரிடா. ஏய் குடி குடி, இது குடிச்சாதான் சரியாகும். குடி குடி குடி. அம்மா மூக்க முறேன். ஊத்துமா ஊத்துமா. ஹே ஐஸ்லாம் உனக்கு கிடையாது, எனக்கு. எனக்கு எத்தனை நாள் என்ன தனியா விட்டு சாப்பிட்டுருப்ப. டேய் என்னடா இது? ஐஸ்மா. நல்லா கேளுங்க அத்தை, இவ என்ன விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறான். கேக்குற மருமகளே, நல்லா கேக்குறேன். எனக்கு கேக்குடா. டேஸ்டா இருக்கு. உனக்கு வேணுமா? Cheers. சாப்பாடு நல்லா இருந்துச்சு அத்தை. இவ இப்படி எல்லாம் பாராட்ட மாட்டாளே. ஜுரம் வந்ததும் நல்ல குணம் வந்துருச்சு போல. அப்போ ஜுரம் போயிடுச்சுன்னா அவளை கிண்டல் பண்ணி நமக்கு கோல்டு புடிச்சிருச்சுடா. எப்படி என் மாஸ்டர் பிளான்? என்ன கேக்குதா? இன்னொரு படைக்கிறேன். என்ன மருமகளே கீழே உட்கார்ந்திருக்க? அப்பதான் இடுப்பெலும்பு விரியும். ஓ, அபி யார் வந்திருக்கான்னு தெரியுமா? யாரு? ஹாய் அபி. ஹே ஸ்னேகா. ஆமா. என்ன உட்காந்துங்கன்னே சீசா விளாடுறா? அதா. ஹே வாடி. எத்தனை மாசம்? 6 மாசம். இந்தாம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. சரிங்க நான் பாத்துக்கிறேன். அது இருக்கட்டும்டி, நீ என்னடி இங்க அடிமை மாதிரி இருக்க? ஏன்டி அப்படி சொல்ற? அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீ உன் ஹஸ்பண்டும் தனியா போலாம்ல. தனியானா? தனியானா நீ இப்போ உன் மாமியார் கூட இருக்க, ஓகே. நாளைக்கு உனக்கும் குழந்தை பிறந்துரும், மாமியாருக்கும் வயசாயிடும். நாளைக்கு உன் மாமியாரையும் உன் ஹஸ்பண்ட் உன்னை பார்த்துட்ட சொன்னா என்ன பண்ணுவ? பாத்துப்பேன். ஏய் எப்படிடி? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம குழந்தைய பார்த்துட்டுவே நம்மகிட்ட டைம் இருக்காது. இதில் அவங்களையும் பார்த்துன்னு உன் லைஃப் அப்புறம் நம்ம அம்மா லைஃப் மாதிரி வீட்லேயே முடிஞ்சிடும். உன் மாமியார் அப்படிதான் பண்ணாங்களா?
ஆமாம், என் மாமியார் என்னை டார்ச்சர் பண்ணும். அதான் என் புருஷ மண்டையை தழுவி நான் தனியாக வந்துட்டேன். இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். அதே மாதிரி நீயும் ஃப்ரீயாக இருக்கணும் தான் உனக்கு நான் சொல்கிறேன். கரெக்டு தான். நான் அபி உன் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த. அதுவா, நம்மள அத்தையை விட்டுட்டு தனி கொடுத்தனும் போ சொன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? அது ஆனா என் மாமியார் அப்படி இல்லடி. அவங்க எப்பயும் என் நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. நான் அவங்கள எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா எல்லாத்தையும் தன்னோட பொண்ணு பண்ணா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் என்கிட்டயும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஏய், அதெல்லாம் நடிப்புடி, நம்பாத. பாசம் காட்டுற மாதிரி எல்லாராலையும் ரொம்ப நாள் நடிக்க முடியாதுடி. நான் என் அத்தையை நம்புறேன். அதுவும் இல்லாம என்னை பார்த்துக்கிட்ட ஒருத்தவங்கள வயசானதுக்கு அப்புறம் நான் எப்படி அவங்கள விட முடியும்? நான் ரியாலிட்டியை சொன்னேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் ஒரு ரியாலிட்டி சொல்றேன். இப்ப நீ அவங்கள விட்டு போன மாதிரி ஒரு நாள் உன் பசங்க உன்னை விட்டு போனா எப்படி இருக்கும்? இதான் சொன்னேன். டேய், ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. எனக்கும் அவங்க அம்மா தான். இந்த மாதிரி யாருன்னா சொன்னா அம்மாவையும் அப்பா விட்டு போக கூடாது, புரியுதா? புரியுது. சாப்பாடு ரெடி. வா. வா. எங்கடா உன் பொண்டாட்டி? போனை சார்ஜ் போடுறதுக்கு போயிருக்காமா. ஓ, அதான் வந்துட்டேன்ல. வா. ஏய், அபி ஏய் அபி,